ஹலோ எவ்ரிவன். நம்ம எப்போவுமே பட்டினப்பாக்கமில் தானே ஃபிஷ் வாங்குவோம். அதே மாதிரி இன்றைக்கி பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். என்னென்ன ஃபிஷ் வாங்கணும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம நிறைய ட்ராவல் vlogs போடுவோம். மெயினாக வந்துட்டு நமக்கு நார்த் இந்தியா கொஞ்சம் பிடிக்கும். ஸோ மணாலி, குலு, ஷிம்லா இதெல்லாம் வந்து 2-3 வாட்டி நம்ம போயிருப்போம். டெல்லி, ஆக்ரா எல்லாமே ஒரு 2-3 வாட்டி. பிகாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மான்யூமெண்ட்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மேக்ஸிமம் கேரளா பார்த்தாச்சு. தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு தெரியாத ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கிட்ட தானே இருக்குது, இது தானே நினைக்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்கா, அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரிதிங் ரொம்ப டீட்டெயில்டாக பஸ் புக்கிங்லேருந்து எப்படி போகணுன்றதுலேருந்து அங்கே என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வர்றது, அண்ட் அங்கே என்னென்னலாம் ஃபுட் ஃபேமஸ், அட்வென்ச்சராக போகிறீங்க அப்படின்னா அங்கே என்னென்னலாம் பண்ணணும், எல்லாத்த பற்றியும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் குக்கிங் வீடியோஸும் போடுவோம். ஸோ நம்ம வந்திருக்க இடம் வந்து பட்டினப்பாக்கம். இது வந்து கவர்மெண்ட் பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டாகவே இருக்கும், ரோட்டில் இருக்காது. பாருங்கள், ஆக்சுவலி வந்துட்டு எல்லா ஃபிஷ்ஷுமே இருந்துச்சு. நான் போன டைமிங் மார்னிங்லாம் இல்லை, ஈவினிங் ஒரு 4:30. ஸோ நான் வந்துட்டு ப்ரான் வாங்கியிருந்தேன். அந்த பெரிய ப்ரான் இருக்குல்ல, அது வாங்கியிருந்தேன். 1 கிலோ 200 rupees. அண்ட் கட்லா ஃபிஷ் இருக்கும், அதுவுமே 1 kg 200 rupees. அண்ட் இது வந்து ரே ஃபிஷ், தமிழில் வந்து திருக்கன்னு சொல்லுவாங்க. இந்த திருக்க ஃபிஷ்ஷுமே ஒரு ஃபிஷ் 200 rupees. இது வந்து பேரம் பேசினேனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பேரம்லாம் பெருசாக பேச தெரியாது. அவங்க சொன்னது ஒரு 220 சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 20 ரூபா கம்மி பண்ணேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ரேட்டில் தான் வந்து கொடுப்பாங்க அவங்க. வீட்டுக்கு வந்து சமைச்சே முடிச்சாச்சு. சமைச்சதில் வந்து ஸ்குவிட்டு தெரியுது அவங்களுக்கு. ஸ்குவிட்டு நானே க்ளீன் பண்ணிட்டேங்க. திருக்க மீனும் கட்லா மீனும் மட்டும்தான் அவங்கள க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். சங்கரா ஃபிஷ் இருக்குது, ப்ரான்ஸ் இருக்குது. நான் தலையோடையே பொரிச்சிருவேன், அந்த ஓடு மாதிரி இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு. அண்ட் வந்துட்டு கட்லா ஃபிஷ் இருக்கும். ஸோ சங்கரா ஃபிஷ்ஷுமே 1 கிலோ வந்து 200 rupees தான் ஆச்சு எனக்கு. போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.